பார்க்கறதுக்கு அது வந்து இங்கே எடுங்க. ஹாய் காய்ஸ், நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஸ்ட்ரேட். நம்ம இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் டோல்மா. இந்த டோல்மா மிடில் ஈஸ்ட்ல ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த டோல்மாலையும் நம்ம ரைஸை வந்து ஊற வச்சு அது நல்லா சீசனிங் பண்ணிட்டு அந்த ரைஸை வந்து இந்த வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் விருப்பப்படுறதோ அந்த வெஜிடபிள்ஸ்ல நீங்க ஸ்டஃப் பண்ணிட்டு அது குக் பண்ணி சாப்பிட்றதா. இப்போ அந்த ரெசிபி நான் வெஜிடேரியன் வெர்ஷன்ல பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த டோல்மாஸ் வந்து மீட் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு மீட் இல்லாம வெஜிடேரியன் வெர்ஷன்ல டோல்மா எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் சாமான் வேணுங்கிறத பார்ப்போம். இந்த டோல்மா ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் ரெடியா வச்சுட்டு இருக்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான கட்டிங் போர்டு வேணும். ஷார்ப்பா இருக்கிற கத்தியா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கிற குட்டி குட்டி நைஃப்ஸ் வேணும். இதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எட்ஜ் ஷார்ப்பா இருக்கிற வெஜிடபிள் பீலர் எடுத்துக்கணும். உங்ககிட்ட இது மாதிரி பீலர் இருந்தா ரொம்பவே சௌரியமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல முள்ளா இருக்கு. இது மாதிரி இருந்தால் ரொம்பவே சௌரியமா இருக்கும். இப்படி இல்லைன்னா இதே யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதா இருக்கும். இது மாதிரி பீலர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி பீலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒழுங்கா ப்ராப்பராக பண்ண முடியும். நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன் ஸ்டஃபிங்க்கு. இது மாதிரி ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப குட்டியாகவும் இல்லாம இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல வெஜிடபிள்ஸ் வேணும். நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி டொமேட்டோஸ், இது வந்து ரொம்ப கொலன்னு இல்லாமல் ரொம்ப பச்சையாகவும் இல்லாமக்கி நம்ம வந்து இப்படி தொட்டோன்னா ஸ்டிஃபாக இருக்கணும். இது மாதிரி டொமேட்டோஸ் இது மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன். இது என்ன முழுசாக ரவுண்டாகவே அப்படியே இருக்கும். இல்லை எந்த ஒரு பார்ட்டிஷன்ஸும் இருக்காது. இது மாதிரி பார்ட்டிஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ இது மாதிரி முழுசாக இருக்கிற வெங்காயம் எடுத்துக்கணும். இது வந்து ஒயிட் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த ரெட் ஆனியன்ஸ்லேயும் இது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர். இன்னைக்கு நான் வந்து இது மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் குட்டி குட்டி கத்திரிக்காவும் கிடைக்கும். அதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். கொலன்னு இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டிஃபாக, நல்லா எலசா, நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அப்புறம் நான் வந்து கேபேஜ் எடுத்துட்டு இருக்கேன். கேபேஜும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். இந்த அங்கங்கே கட்டாக இருக்கிற மாதிரிலாம் எல்லாமேக்கி எடுத்துனா பெட்டர். இது எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது கட் ஆகும், அப்போ நம்ம வந்து பேட்சப் பண்ணிக்கலாம். பட் எடுக்கும்போதே நம்ம ப்ராப்பராக அதை எடுத்துக்கணும். நான் வந்து கிரேப் லீஃபும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் கிரேப் லீஃப் இல்லைன்னா நம்ம வந்து இருக்கிற காய்கறிகளையே வச்சு பண்ணிக்கலாம். மெயின் வந்து கேபேஜும் அப்புறம் இந்த கிரேப் லீஃப் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டோல்மா வந்து ரைஸ் பேஸ்ட் ஒரு ரெசிபிங்கிறதுனால நான் வந்து பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். அதாவது சீக்கிரமாக குக் ஆகிற மாதிரி நம்ம இதை 1 hour நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து டோல்மாக்குள்ள ஸ்டஃப் பண்ணக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வேகிறதுக்கு நம்ம வெந்நீரில் ஊற வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சிட்டோம்னா நம்ம டோல்மாக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வேக வைக்கும்போது இது சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த வெங்காயத்தில் இந்த நடுவில் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஹாஃபாக மட்டும்தான் இப்படி கட் பண்ணணும். இது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து அவனில் ஒரு 1 minute வச்சு எடுத்துடலாம். இப்போ கேபேஜ் ஜஸ்ட் இந்த இடத்துக்கு கட் பண்ணிவிட்டு இந்த லீஃபாக வரதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கேபேஜில் எத்தனை ஸ்டஃபிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஸ்டஃபிங்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன கத்திரிக்காய் இந்த சைஸில் கத்திரிக்காய் இருந்ததுன்னா நீங்கள் முழு கத்திரிக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த நுனியில் ஃபுல்லாக கட் பண்ணாமைக்கு நம்மளுக்கு இந்த பேஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த பார்ட், அதாவது இந்த திக்னஸில் வச்சு நம்ம உள்ளே இருக்கிற எல்லா சீட்ஸையும் நம்ம இந்த வெஜிடபிள் பீலரால் பீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது நான் இந்த முள்ளாக இருக்கிற இந்த பீலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக இந்த நடுவில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த உள்ளே இருக்கிற சப்போஸ் உங்களுக்கு நிறையா செதை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதையும் கொஞ்சம் மெதுவாக எடுத்துடலாம். இதை
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு அழகாக ஒரு கப்பு மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்துடுது. அடுத்து இப்போ நம்ம கேப்சிகம் எப்படி கட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த காம்பு இருக்கு இல்லையா, இந்த பார்ட் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் மெதுவாக நம்ம எடுத்துடலாம். இந்த உள்ளே இருக்கிற செதையும் நம்ம சேர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீளமான தக்காளி இருக்கும் இல்லையா, அது கிடச்சிதுன்னா நீங்கள் மேல் தலை பகுதியில் பாதி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். இது உருண்டையாக இருக்கிறதுனால நான் இங்கேயே மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸு, இந்த செதை எல்லாமே இந்த பீலரோ இல்லை நைஃபோ வச்சு மெதுவாக நம்ம எடுத்துடலாம். வெங்காயத்தை நான் வந்து 1 மினிட் அவனில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக உறிஞ்சு வருது. கொஞ்சம் சூடாகவே இருக்குது. ஸோ இப்போ இது ஆறட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் நம்ம இப்போது உள்ள ஸ்டஃபிங்காக ப்ரிப்பேர் பண்ணி வரலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு 1 hour ஆகிடுது. இப்போ நம்மளுடைய அரிசியும் ஊறி இருக்கும். இப்போ அதை சீசனிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 2 cups ஆஃப் ரைஸை ஊற வச்சது இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுக்கிறது சேஃபு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள், மிளகா பொடி, பேப்ரிக்கா பவுடர். சப்போஸ் பேப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா மிளகா பொடி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகு பவுடர், ஜீரக பொடி, தனியா பொடி, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆன உடனே அடுத்தது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் துளியோண்டு மிச்சம் வச்சுருக்கேன், அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரொமோகிரானட் மொலாசஸ் ஊற்ற போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து டேம்ரின் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா டொமேட்டோ பியூரியாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இதனால கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வரும், அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். மீதி பக்கத்தில் எடுத்து வச்சுருவேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டொமேட்டோ ரைஸ் பேஸ்டான ஒரு டோல்மாங்கிறதுனால நிறையாவே டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணலாம். துளியோண்டு அப்புறமா யூஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம இதில் டேம்ரின் எக்ஸ்ட்ராக்டும் ஊற்றிக்கலாம். இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இந்த அரிசியிலேயே நம்ம வந்து இந்த காய்கறிகளும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். தேவைக்கேற்ற உப்பு. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இலாச்சி பவுடர், ஒரு ஏலக்காய் பொடி, வித்தவுட் சுகர் போட்டுடலாம். நான் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற மின்ட் லீஃப் ஒரு பிடி அளவுக்கு, அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் நீங்கள் வந்து நார்மல் ஆனியன்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதில் ஒரு 175 ml ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரே வாட்டி இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த ரெசிபிக்கு மறுபடியும் எங்கேயுமே எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம காய்கறிகளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற ஃபில்லிங்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆயிலியாக இப்படி தான் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராசஸாக இருக்குதுன்னு ரொம்ப மெனக்கடுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து பிஃபோர் டேவே இல்லை பிஃபோராகவே நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 24 hours நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்லிங்ஸை நம்ம வெஜிடபிள்ஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுற டைமுக்கு நம்ம கை வச்சு கொஞ்சம் கலரினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஐடியாவாக இருந்தால் நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டஃபிங் வந்து இதுக்குள்ளே மெதுவாக போடலாம். இது மாதிரி குத்தி குத்தி ஸ்டஃப் பண்ணணும். இதை நம்ம ஒரு 80% அளவுக்கு ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இனிமேல் போகிறோம். சாதம் அரிசி வெந்ததுன்னா இது கொஞ்சம் ஸ்பேஸ் வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது நம்ம டொமேட்டோ எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபில் பண்ணும்போது நல்லா குத்தி குத்தி ஃபில் பண்ணணும். இந்த சாதம் கொஞ்சம் வெந்து பறத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை ஸ்டஃப் பண்ணலாம். இதை கட் பண்ண உடனே இது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியெலாம் போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குத்தி குத்தி சாதம் வெந்து வரத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ். இப்போ நம்ம ஆனியனில் எப்படி ஸ்டஃப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அவனில் வச்சக்கப்புறம் இது மாதிரி அழகாக உறிஞ்சு வருது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபில்லிங்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ
இப்போது இதை அப்படியே மடித்து ரோல் பண்ணிடணும். கொஞ்சம் டைட்டாக, அதுக்குன்னு ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாமல் நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிரேப் லீஃப்குள்ளே எப்படி ஸ்டஃப் பண்ணாங்கிறது பார்க்கலாம். இந்த லீஃபு இந்த காம்பு பக்கம் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இலை கிழிஞ்சிருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு சின்ன பிட் எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம இந்த ஃபில்லிங் வச்சுக்கலாம். கிரேப் லீஃபில் ஃபில்லிங் பண்ணியாச்சு நம்மளோட டோல்மாவை. இந்த கேபேஜ் ஃபில்லிங்க்கு இந்த கேபேஜ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற வெந்நீரில் நம்ம இந்த கேபேஜை கொஞ்சம் இம்மர்ஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு இந்த வெந்நீரில் வெந்துக்கும். ரொம்ப வேகக்கூடாது. ஜஸ்ட் இந்த இதெல்லாமே காம்பு எல்லாமே கொஞ்சம் சாஃப்டன் ஆகிற வரலும் நம்ம வைக்கலாம். உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த வேக வச்சுருக்கிற இந்த கேபேஜை கொண்டு வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேபேஜ் வந்து நல்ல லூஸாக நல்லா இதுவாக இருக்குது. சில கேபேஜில் வந்து இந்த தண்டு முத்தி இருக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் இது மேலாக ஒரு சீவிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இல்லைன்னா நீங்கள் எலசான கேபேஜ் எடுத்தனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது உடையாமல் வருது. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை எப்படி குக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்திருக்கேன், அடி கனமாக இருக்கிறது. நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே எண்ணெய் தடவிக்கலாம். இதுக்கு நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் சும்மா க்ரீஸ் பண்ணுறதுக்காக துளியோடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேஸ் வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கருகாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு லேயர் கொடுக்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா திக்காக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட இது அப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இருக்காது. நான் வந்து இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு லேயர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளாக அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு வெஜிடபிளுமே கீழே விழாமைக்கு சருகாமைக்கு நம்ம வந்து ஒழுங்காக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸை நம்ம அடுப்பில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போது நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். இந்த காய்கறிகளில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையை அது கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம். என்னடா இவங்க அரிசி வச்சுருக்காங்களே தண்ணியே ஊற்றலேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அந்த ப்ரொசீஜர் தான் வரும். நான் அப்பத்துலேருந்து இது அப்புறமா யூஸ் பண்ண போகிறேன், அப்புறமா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சில சாமான்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. இப்போது அதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கலாம். இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய டோல்மா கண்டிஷன் எப்படி இருக்குது இதை பார்த்து தெரியும். எல்லா வெஜிடபிள்ஸ்லேருந்தும் தண்ணி விட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம அடியில் போட்டு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எண்ணெய் நல்லா பொரிஞ்சு ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இது மூடி வைக்கலாம். இது மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் கத்திரிக்காய்லாம் வெந்துருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸும் அழகாக குக் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இது வந்து ஊற்றிடலாம். இந்த தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் முங்குற அளவுக்கு ஊற்றக்கூடாது, பாதி அளவுக்கு தான் வரணும். இப்போ நம்ம இதை மூடிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஹைட்டில் வச்சுட்டு இப்போ 30 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஆகிடுத்து, பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு.
உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அரிசியெல்லாம் வெந்திருக்கு, அதாவது ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம மிடில் ஈஸ்ட் ரெசிபியான டோல்மா ரெடியா இருக்கு. இந்த டோல்மா நம்ம உள்ள போட்டிருக்கிற இந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஃப்ளேவரா இருந்தாலும் ஒவ்வொரு வெஜிடபிளையும் அது வச்சிருக்கிறதுனால அந்த வெஜிடபிளுடைய ஃப்ளேவரும் சேர்ந்து ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கு. இதுல எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லா வந்து நம்மளுக்கு இல்லாத பசியை உண்டாக்கின்னு இருக்கு. சூப்பரான ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி நான் சொல்லுவேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதெல்லாம் டேக் கேர். பாய். எட் பாவம் தற்பாவதி.